பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் புத்தகத்தில் வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 13வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை 5 வசனங்கள் தாங்க. இதையும் தொடர்ந்து யோபுவே தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ சொல்றாரு, தேவனுடைய மகத்துவம் உங்களெல்லாம் பயமுறுத்துதா? நீங்க அவருடைய பயங்கரமான விளைவுகள் இதை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேனே, இது உங்களுக்கும் நேராது அப்படின்ற எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. நீங்க உங்களுக்கு உங்களுடைய மேட்டிமைகள், அது 2வது வசனத்துல, அதாவது 12வது வசனத்துல சொல்லும்போது, உங்களுடைய மேட்டிமைகள், அப்படி உங்களுடைய திமிரு, உங்களுடைய பெருமை, அது எல்லாம் சகதிக்கு சமமானது. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போகக்கூடியது. அதனால நீங்க அதிகமா பேசாதீங்க. நீங்க எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க அது அமைதியா இருங்க, நீ ஒன்றும் பேசாதீங்க, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 13வது வசனத்துல 16வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொல்றீங்க அப்படின்றதுக்காக நான் என்னுடைய உயிரை, என்னுடைய சதையை நானே என் பற்களால் கடித்து இது பண்ணி என்னுடைய உயிரை நானே மாய்த்து கொள்ளணுமா? ஐயோ, நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு சில நேரங்கள் நிறைய பேர் ஆறுதல் சொல்லன்னு கிளம்பி வருவாங்க. நம்ம ஒரு துக்கத்துல இதுல இருக்கும்போது அது ஓகே, அது நல்ல விஷயமா தான் இருக்கும், நல்ல விதமாக தான் இருக்கும். ஆனா அது கேட்கிறவங்களுக்கு சில நேரங்கள்ல மேலும் மேலும் அந்த காயத்தை அதிகமாக ரணப்படுத்தி விடுற மாதிரி இருக்கும். அந்த விதமா தான் நண்பர்கள் சொன்ன பேச்சு யோபுவுக்கு அமைஞ்சிருக்கு. அவர் கடைசியா சொல்றாரு, நான் என்னுடைய பிராணனை நான் மாய்த்து கொள்ள மாட்டேன், ஆனா என்னை தேவன் கொன்று போட்டாலும் நான் அவருடைய சார்பாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அவர் என்னுடைய வாழ்க்கையை முழுதா நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் என்ன வேணா செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கொன்று ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையின், என்னுடைய பாதைகள், அவருக்கு என்ன கொன்று போடுறதுக்கு முந்தின நிமிடம் வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கை முறை தேவனுக்கு முன்பாகவே ரூபாகாரமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த 11 to 15 வசனத்துல சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா.